அம்மான்றது unparalleled. அதாவது எவ்வளவுனா பேசலாம், எவ்வளவுனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். We would have said nothing about it. இந்த ஒரு உறவு வந்துட்டு your words betray you and your tears alone do justify to it. இப்ப கூட எப்பயாவது தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சில சமயம் யோசிப்பேன், அம்மாவை தாண்டி வேற ஏதாவது யூனிவர்சிட்டி இருக்கா நம்மளால கத்துக்க முடியுமா? There's a very beautiful book, What They Did Not Teach in Harvards. அந்த புக்கை படிக்க வேணாம், ஒரு அம்மாவை பார்த்தாலே எல்லாமே கத்துக்கலாம். What They Did Not Teach in Harvards you can learn out of a mother. ஏன்னா சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ், தியரிட்டிக்கல் மேனேஜ்மெண்டோ இம்ப்ராக்டிக்கல் லீடர்ஷிப்போ கிடையாது. அப்சல்யூட் சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ். அதாவது டீம் ஒர்க் கத்துக்கணும்னா ஒரு அம்மாவை பார்த்து தான் கத்துக்கணும். ஒரு டைப்பான ஒரு அப்பா, ஒரு மூடி மதர் இன் லா, ஒரு எக்ஸென்ட்ரிக் சன், அடமண்ட் டாட்டர், இவெல்லாம் எப்படி டீல் பண்றதுன்னு சைக்காலஜி படிக்க வேணாம், அவளை பார்த்தா கத்துடலாம். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுன்னு எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு எப்போ இறங்கணுமோ இறக்கிப்பா, எப்போ குரல் ஏத்தணுமோ ஏத்துவா. எல்லாரோட வீக்னஸ் தெரியும், எல்லாரோட ஸ்விட்சும் தெரியும், எந்த ஸ்விட்சை போட்டா எங்க விளக்கு எரியும், கிளீன் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஏமா அப்பா இவ்வளவு தூரம் கத்தலாட நீ ஒன்னும் சொல்லியான்னு 5 நிமிஷத்துல தானா அடங்கிடுவான். அடங்கும், அது கரெக்டா அடங்கும். Okay. So you want to learn human relationship. There's nothing beyond a mother. You want to learn finance management, especially for all the financial crisis India is going through. யாராவது ஒரு நல்ல அம்மாவை தூக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டரா போட்டுடலாம். Every legend sitting here, at some stage the family அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கும். அதாவது அன்னைக்கு அந்த மாசம் பாட்டு கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த 30 ரூபாய் இருந்திருக்காது. எங்கேருந்து அந்த 30 ரூபாய் எடுத்துன்னு வந்தான்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். டப்பாலேருந்து 8 ரூபா, அந்த மாச கடைசியில வந்துட்டு ரசத்துக்கு தக்காளியை மட்டும் போட்டு கொத்தமல்லியை போடாம ஒரு 3 ரூபா சேவ் பண்ணி, அண்ட் ஒவ்வொரு காய்கறிகளையும் நெகோசியேட் பண்ணி 4 8 சேர்த்து வச்சு 3 தெரு தள்ளி அது 3 ரூபா தான், பக்கத்து தெருவில் அது வந்துட்டு 4 ரூபான்னு தெரிஞ்சு அதுல 1 ரூபா சேவ் பண்ணி வச்சு, பக்கத்து வீட்டு மாமி கையில 4 ரூபா கடன் வாங்கி எப்படியோ கட்டிடுவான், அந்த கட்ட வேண்டிய ஃபீஸ் எப்படியோ கட்டிடுவான். ஓகே, அது வெளியில தெரியாது நமக்கு. அது எப்படி நடக்கிறதுனே தெரியாது. ஒரு மாசம் வந்துட்டு 1000 ரூபாய் 800 ரூபாப்பா, ஒரு மாசம் 800 ரூபா தான் வரும், ஒரு மாசம் ஒண்ணுமே வராது. பட் த ஃபேமிலி வில் ரன் ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபினான்ஸ். ஒரு நாளாவது பசியோட நம்ம யாராவது தூங்கி இருக்கோமா? இல்லையே. எங்கேருந்து ஷி மேட் எவ்ரிதிங் பாசிபிள். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணுமா? அம்மா கையில இருந்தா கத்துக்கணும். சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எப்ப பார்த்தாலும் அதாவது அவனுக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்து ஐஎம் அஹமதாபாத்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் ஹெட்டா போட்டா எப்ப பார்த்தாலும் பணம் பத்தலன்றான், ஆளு பத்தலன்றான், மெட்டீரியல் பத்தலன்றான். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அம்மா கையில கேட்டதே கிடையாது. எப்படி மேனேஜ் பண்ணான்னு தெரியாது. திடீர்னு நீங்களா டிசைட் பண்ணி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வந்துருங்க. அம்மா இன்னைக்கு 4 பேர் சாப்பிட வந்திருக்காங்க, நான் குக் பண்ணல இல்ல ஆயிடுத்து. ஒரு தடவையா யாரையா வெளியில அமைச்சிருக்காளா? கிடையவே கிடையாது. என்னமோ அதுலயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். சாம்பார் ரசம் ஆயிடும், தோசை நீர் தோசை ஆயிடும், எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு போவா. And the converse is true. 14 பேர் சாப்பிட வரான்னு சொல்லிட்டு 4 பேர் தான் சாப்பிட வருவா, 10 பேர் வரமாட்டா. அது என்னைக்கா குப்பை தொட்டியில கொட்டி பாத்துருக்கீங்களா? அடுத்த ஒரு வாரம் அதுவே இம்ப்ரவைஸ்ட் ஐட்டமா வந்துட்டே இருக்கும். கொத்தமல்லி போட்டு ஒரு ஐட்டம், போடாம ஒரு ஐட்டம், அதுக்கு மேல டாப்பிங் போட்டு வேற ஐட்டம், நமக்கு தெரியாது, நம்ம பாட்டு சாப்பிடுவோம். Situational brilliance. You have never heard a no. முடியாது, இல்ல, இம்பாசிபிள், கஷ்டம். இந்த வார்த்தையை என்னையாவது கேட்டிருக்குமா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் ப்ரோக்ராம், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். எதுக்கு? வில் பவர் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தரும் இதுல எத்தனை பசங்களால காத்தால வேணும்ன்ற டைமுக்கு எழுந்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் அதனாலதான் டெக்னாலஜிலேயே ஸ்னூஸ் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்கான்.
6 மணிக்கு ஒரு தடவை வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்புறம் என்ன எழுப்பு அப்புறம் எழுப்புனா அது எழுப்பிண்டே இருக்கும் நம்மள. 7 மணிக்கு டான் எழுந்துடலாம், 6 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது. பட் நம்பி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல போய் உட்காரலாம், ரெடியா இருக்கும். நம்பி பால்கனியில் போய் உட்காரலாம், காஃபி வந்திருக்கும். அதான் இது வரைக்கும் நான் தூங்கிட்டேன், அதனால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல, இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல அதனால நான் டின்னர் பண்ணல, இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை அதனால என்னால ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருந்து ஒரு நாள் கூட கிடையாது. இஃப் கரெக்டா சொல்லணும்னா each of the mothers sitting here is an unwritten history. எழுதப்படாத சகாப்தங்கள் ஒவ்வொருத்தரும். And what is so gratifying is, thank you to every son and daughter sitting here. You gave this moment to your mother. ஏன்னா நீங்கெல்லாம் வாங்காத அவார்டே கிடையாது, and வாங்க போறாத அவார்டும் கிடையாது. எல்லா அவார்டும் உங்களை தேடி வரும். அம்மாக்கு you gifted this moment இல்ல, and I think that's truly precious. Thank you so much for doing this. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே, நமக்கு எப்படிலாம் வாழ்க்கை அமையணுமோ அப்படிலாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு, they have always lived a life of sacrifice. அவளுக்கு வேணும்ன்ற வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சுதான் கேட்டா அமைச்சிக்கல, ஏன்னா அவளுக்கோசரம் வாழ்ந்ததே கிடையாது. If there is anything that we can do beyond this today is, ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி கேட்கணும், அம்மாவோட நிறைவேறாத ஆசைகள்லாம் என்ன, அதை எப்படி என்னால நிறைவேற்ற முடியும்?